பிக் பாஸ்லாம் பாப்பீங்களா நீங்க? பிக் பாஸ்லாம் பாப்பீங்களா நீங்க? நீங்க பிக் பாஸ் பாப்பீங்களா? இப்போ வந்து 7 சீசன் பார்த்திருப்பீங்க. 7 சீசனா வந்து நம்ம ஆண்டவர் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணிருப்பாரு. இப்போ வந்து அவரு வெளியே போயிட்டாரு. எதனால கமலஹாசன் வந்து இந்த சீசன் வந்து வெளியே பேர் பண்ணிருக்கீங்க ஆண்டவர்? இப்போ ஏன் எதனால பேர் பண்ண நினைக்கிறீங்க? எதுக்காக இருக்க நினைக்கிறீங்க? எதனால பிரேக் எடுத்து நினைக்கிறீங்க? இவ்வளவு ஓப்பனா சொல்றீங்க. இப்போ வந்து அவரு வெளியே போயிட்டாரு. போட்டோன்றீங்களா? ஒரு பொலிட்டிக்கல் ரீசனுக்காக போகலாம். இட்ஸ் a little disappointment அப்படின்றதா இருக்கு. பட் at the same time அவருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு. பாலிடிக்ஸ் எல்லாருக்கும் தெரியல. ஓப்பனா எல்லாம் பாலிடிக்ஸாக போயிருப்பார்ல அவரு. இருக்கலாம். இப்போ யார் வந்தா நல்லா இருக்கும்? இப்போ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரத்குமார் சொல்லிருக்காங்க, விஜய் சேதுபதி, சிம்பு. எனக்கு டக்கு ஞாபகம் விட்டுருங்க. ஓவியா எல்லாருமே சொல்றேன். அது வந்து காமெடி இல்ல. ஓவியா பிரேக் எடுத்து நினைக்கிறீங்க? இவ்வளவு ஓப்பனா சொல்றீங்க. அதான் ஓகே. இப்போ அவரை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு 3 பேர் சொல்லிருக்காங்க. சரத்குமார், அப்புறமேட்டு நம்ம சிம்பு, விஜய் சேதுபதி, இல்ல எக்ஸ்ட்ரா ஒருத்தர் சிம்பு. எதனால சிம்பு சொல்றீங்க? அல்டிமேட்ல நல்லா இருந்துச்சு. சோ அவரே போட்டா நல்லா இருக்கும். அதனால வேற யாரும் இல்ல, சிம்பு தான். அதெல்லாம் திங்க் பண்றது இல்ல. இப்ப சரத்குமார் வந்து சொல்லிருக்காங்க சார், அவர் வரப்போறதா சொல்றாங்க. அதை பத்தி உங்க கருத்து நல்லா இருக்குமா? ஓகே, தெரியல. சும்மா ஒரு ஒப்பீனியன் தான் சார். நம்ம இல்ல, எனக்கு அதுல ஐடியாவே இல்ல. பாத்துருக்கீங்களா நீங்க? பிக் பாஸ் பாத்துருக்கீங்களா? அம்மா கொஞ்ச நேரம் பாப்பேன், அவ்வளவுதான். யார் வந்தாலும் போடுங்க, நான் பாப்பேன்றீங்க. அவ்வளவுதான். பாலிடிக்ஸ் எல்லாருக்கும் தெரியல. ஓப்பனா எல்லாம் பாலிடிக்ஸாக போயிருப்பார்ல அவரு. இருக்கலாம். அதுக்காக உள்ள வந்தாரு, திருப்பி அதுக்காக வெளியே போயிட்டாரு. இப்ப யார் ரீப்ளேஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்ச இவர் வந்தா நல்லா இருக்குங்க அப்படின்ற மாதிரி? சிம்பு தான சொன்னாங்க. இல்ல, ஒன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. சிம்பு சொல்லிருக்காங்க, விஜய் சேதுபதி அண்ட் சரத்குமார் வந்தா நல்லா பண்றாங்க. இந்த 3 பேர்ல உங்களோட ஒப்பீனியன்? சிம்பு தான். நீங்க சைலண்டாவே இருக்கீங்க. விஜய் சேதுபதி. இல்ல, நீங்க ஏன் சைலண்டா இருக்கீங்கன்னு கேட்டேன். சைலண்ட். விஜய் சேதுபதி வந்தாரா? உங்களோட ஒப்பீனியன் விஜய் சேதுபதியா? எதனால? எனக்கு பிடிக்கும் அதனால. ஒரே இந்த வருஷம் அவருக்கு ஹோஸ்ட் இல்லன்னு சொல்றாங்க. யார் ஹோஸ்ட் தெரியல. வந்து ஒரு 3 பேர் சொல்லிருக்காங்க அவர் பண்ணாதான் நல்லா இருக்கும். இப்ப அவர் ரீப்ளேஸ் பண்ணி சரத்குமார் வராரா, இல்லன்னா விஜய் சேதுபதி, சிம்பு சொல்றாங்க. இந்த 3 பேர்ல யார் வந்தா நல்லா நினைக்கிறீங்க? விஜய் சேதுபதி. ஓகே. சிம்பு சிம்பு. முழு சிம்பு. ஒரு சிம்பு, ஒரு விஜய் சேதுபதி. நீங்க ஏன் சிம்பு சொல்றீங்க? ஆல்ரெடி ஹோஸ்ட் பண்ணிருக்காரு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால நல்லா வந்துருச்சு. அதனால ஓகேன்றீங்க. நீங்க ஏன் சிம்பு வேணாம் சொல்றீங்க? ஆர்வகோளாறுங்க. ஓகே, தப்பு இல்ல. நம்ம ஒப்பீனியன் தானே. லைக் கொஞ்சம் ஆர்வகோளாறு. டக்குன்னு மனசுல பட்டது சொல்லிடுவாரு. அந்த மாதிரி யாராச்சும் உள்ள ஹர்ட் ஆகி ஓவர் ஆக்ட் பீஸ் உள்ள போனாங்கன்னா அது பிரச்சனை ஆயிடும். ஏன் விஜய் சேதுபதி வரணும் நல்லா பண்றீங்க? அவர் கொஞ்சம் ஜாலி டைப், அதனால கொஞ்சம் அழகா ஹேண்டில் பண்ணிடுவாரு. அதனால எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா முகேன், சாண்டி, கவின். இந்த 3 பேரோட காம்பினேஷனும் நல்லா இருக்கும். அந்த 3 பேரும் சூப்பரா இருப்பாங்க. பிகாஸ் ஏன்னா அந்த 3 பேர் வந்து அல்டிமேட்டான காம்போ. 3 பேரோட காம்போ. அதே மாதிரி பர்சனலா சாண்டியோட டான்ஸ் பிடிக்கும். முகேன் ராவோட பாட்டு பிடிக்கும். ஆல்பம் சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கவினோட படம் இப்ப ரீசெண்டா வந்த படத்துல வந்து ஸ்டார், அதுக்கு முன்னாடி இந்த டாடா வந்துச்சுல, டாடாலாம் வந்து கிட்டத்தட்ட நான் 15 தடவை பார்த்துட்டேன். இன்னமும் பாக்குறேன். லிட்டரலி ஐ வாஸ் அடிக்டட் டு த மூவி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கவினோட ஆக்ட். அதே மாதிரி ஸ்டார்லயும் நல்லா ஆக்ட் பண்ணிருந்தான். சூப்பர் ஆக்ட். அது சீரியஸா அது மாதிரி வந்து லைக் அவரா நடிக்கிறாரு. இப்ப நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படியோ அதை வச்சுதான் பேஸ்ல தான் படம் எடுக்கிறாங்க. நேச்சுரலா எடுக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மிடில் கிளாஸ் பாய்ஸோட லைஃப் எப்படிலாம் நம்ம கஷ்டப்படுவோம், கனெக்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி அப்படிதான் இருக்கு. சோ அந்த 3 பேர் தான் எனக்கு உண்மையிலே இது வரைக்கும் பிடிச்சதுல அந்த 3 பேர் தான் ரொம்ப பிடிக்கும். 3ல இட்ஸ் a little disappointment அப்படின்றதா இருக்கு. பட் at the same time அவருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. அவர் வந்து அவரை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம சரத்குமார் வர போறதா சொல்றாங்க. ஓகே, அத பத்தி நினைக்கிறீங்க? அவரு ஒரு ஜீனியஸ் தான் இவர மாதிரி. சோ டெஃபினெட்லி he also can. ஆனா நம்ம லெஜெண்ட், நம்ம வந்து கமலஹாசன் சும்மா சொல்ல முடியாது. அவருக்கு எந்த டாபிக் கொடுத்தாலுமே அது வந்து பேசுவாரு. அவரு யார் உள்ள வந்தாலுமே ஒரு கனெக்ட் கிடைக்கும் அவருக்கு. பட் அப்படி இருந்தவர் எதனால எந்த ரீசனால வெளிய போய் பண்ண நினைக்கிறீங்க? சோ இது அவங்களோட பர்சனல் லிவ்ஸ். ஐ திங்க் இல்ல, நம்ம ஒரு ஆடியன்ஸா பாக்குறோம்ல, ஒரு 7 சீசன் பாத்துறோம். ஐ திங்க் he has ஒரு ஃபாஸ்ட் 2 இயர்ஸாவே வந்து அவர் ஒரு லெக் பெயினாலவே ரொம்பவே சஃபர் ஆயிருந்தாரு. நம்ம அவர் உட்கார்ந்துட்டே ஹோஸ்ட் பண்றத கூட பார்த்தோம். மேபி that could be that one of the reason I guess.
பட் ஆனா நம்மளுக்கு ஒரு disappointed little. நம்ம என்னதான் ட்ரோல் பண்ணா என்ன பண்ணாலும் பட் அவரோட ஹோஸ்ட் தான் செமையா இருந்திருக்கும். கமலஹாசன் இஸ் வெரி லெஜெண்ட். அவரை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவரோட பர்சனல் திங்ஸ் அதை வந்து நம்ம இது சரத்குமாரும் ஒன் ஆஃப் த வெரி ஜீனியஸ் பர்சன்ஸ் தானே. அவரை வந்து சரத்குமார் ஓகேவா இல்ல அவரை தவிர்த்து வேற வந்து நல்லா இருக்கும்ன்ற சரத்குமார் வந்து நல்லா ஓகே தான். லாஸ்ட் நம்ம அல்டிமேட்ல வந்து சிம்பு சிம்பு அவர் வந்து நம்ம சின்ன பையன் ஒண்ணு வளர்ந்துருக்கீங்க. அது நம்ம எங்க ஏஜ் தானே. அவர் சிம்பிளா அதெல்லாம் சரத்குமார் கமலஹாசன் அந்த அது ஓகே அப்படி இருந்தா நல்லா இருக்கும். சரத்குமார் ஓகேங்க, எங்க ஏஜ் பையன் பையன்லாம் வேணாங்கன்றீங்க. இப்ப சரத்குமார் வர போறதா சொல்றாங்க. அப்படியே ஆமா, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாரா கமலஹாசன் அவரு? சிம்பு வந்தா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஏன்னா அல்டிமேட் பாத்துருக்கோம் நம்ம அவரு. ஆனா இப்ப வருவாரான்னு தெரியல. யாரு வந்தா நல்லா இருக்கும்? சிம்பு தான். சரத்குமார் வந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியல, நோ ஐடியா இல்ல. எதனால கமலஹாசன் வந்து இந்த சீசன் வந்து வெளியே பேர் பண்ணிருக்காங்க ஆண்டவர்? ஏன்னா நல்லா நிறைய பொலிட்டிக்கல் இது சொல்லி நிறைய +2-3 சீசன்ஸ் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஏதோ தனியா பேசுற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அவரோட முன்னாடி நல்லா இருந்துச்சு, இப்போ கொஞ்ச நாளா ஒரு 3 சீசன் ஒரு பொலிட்டிக்கல் ரீசனுக்காக போயிடலாம். போகலாம். இப்ப அவர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி சரத்குமார் கரெக்டா தான். ஓகே தான். உங்களுக்கு ஓகே தான் இல்ல வேற யாரா போடலாமா? இல்ல அவர் தான் கொஞ்சம் மெச்சூர்டான ஆளு, கொஞ்சம் இன்டெலெக்சுவல். சோ அவரு இப்ப விஜய் சேதுபதியும் லைட்டா அடிபடுது சார் பேச்சும். அவரும் நல்லா சூப்பரா பேசுறாரு. ஏஜ் தாண்டி டிசைட் பண்றாங்க. புரியல அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ அதை இல்ல உங்க கருத்து தான். அவங்க என்ன போட்டாங்க நம்ம தான் பெஸ்ட். ஏன்னா அவருக்கு சீனியர் பர்சன், கொஞ்சம் ஓரளவுக்கு தலைவரா இருந்த நிறைய நடிகர் சினிமால. சோ ஓரளவுக்கு அவர் ஹேண்டில் பண்ணிடுறாரு. ஈஸியா அவர் கொஞ்சம் மல்டி லாங்குவேஜ் எல்லாம் தெரியும்னால ஓரளவுக்கு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. ஏன் விட்டாருன்னு கேட்டிங்கன்னா மேபி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். மேபி அவங்க பர்சனல் இஷ்யூ இந்த படம் வச்சு இருக்கலாம். இப்போ இந்தியன் 2 பாத்தீங்களா? இந்தியன் 1ல அல்டிமேட்டா போச்சு. இந்தியன் 2 யாருக்குமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ரிவ்யூ வந்து சரி ரிவ்யூன்னு இல்லை, நானே படம் பார்த்தா எனக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. மேபி இந்தியன் 3ல தான் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கமலஹாசன் பிக் பாஸ் ஏன் வரலன்னா மேபி அவங்களுக்குள்ள நிறைய பர்சனலா அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கும். லாஸ்ட் சீசன் லாஸ்ட் 7 வந்து ரீப்ளேஸ்மெண்ட் போடுறாங்க. 3 பேர் சொல்றாங்க இவங்க வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு. சரத்குமார் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓகே, இல்ல STR ஆல்ரெடி அல்டிமேட் பண்ணிருக்காரு. இல்ல விஜய் சேதுபதி வரலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப டாக். இவங்க 3 பேர் ஓகேவா இல்ல 3 பேர் தவிர்த்து வேற யாரா வந்தா? எனக்கு தெரிஞ்ச இந்த 3 பேர்ல வந்து விஜய் சேதுபதி ஓகே. விஜய் சேதுபதி வந்தா ஓகே. இவங்க 3 பேர் இல்லாம வரணும்னா நம்ம கோபிநாத் வரலாம். கோட்டை போட்டுட்டு அப்படி வந்து நின்னாருன்னா, அதாவது அவரு பேசுவார், சூப்பரா பேசுவார், 2 சைடும் பேசுவாரு. ஆனா அவர் மூட்டி விடுறதே தெரியாம மூட்டி விட்டுருவாரு. தரமா இருக்கும். அது நல்லா இருக்கும் பிக் பாஸ். அப்ப நம்ம நார்மலா பாக்குறதை விட அந்த மாதிரி அவர் வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுவாரு. ஆனா யாருக்குமே ட்ரிகர் பண்றாரு அப்படின்னு நான் போயிட்டு இருக்கு. அதுதான் சொல்றேன். அவர் வந்துட்டாருன்னா அந்த வேற பண்றது அது கரெக்ட் தான். என்னோட ஒப்பீனியன் அப்படி இல்லையா? விஜய் சேதுபதி வரட்டும். தலைவன் வந்து எப்பவுமே அல்டிமேட் தான். மாஸ் அவர்லாம் வந்து வேற லெவல். அவர்லாம் வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாது. சோ விஜய் சேதுபதி வந்தா என்னோட சைட் படி விஜய் சேதுபதி சூப்பரா இருக்கும். பிக் பாஸ் இப்பதான் கமல் வரலன்றால அதனால பார்க்க மாட்டீங்க. நீங்க பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேன். ஓகே, 8 சீசன் 7 சீசனா வந்து பண்ணவர். இப்போ ஏன் எதனால பேர் பண்ண நினைக்கிறீங்க? அரசியல் அதனால போயிட்டாரு. எலெக்ஷன்ல நிக்கலையா ஒரு வெட்டி? அவன் சொன்ன மாதிரி கூட்டணி கட்சியா தான் இருந்தாரு. அது ஆனா துயர்ச்சா நின்னாலும் அவருக்கு இது இல்ல. இப்ப அவரு ரீப்ளேஸ் பண்ணி வந்து சரத்குமார் வர போறதாவும் இல்ல சிம்புவும் இல்லனா விஜய் சேதுபதி சொல்றாங்க. பிக் பாஸ் ஓடாதுல. சரி, இந்த 3 பேர் ஆப்ஷன் வேற ஆப்ஷன் கொடுக்கல. இந்த 3 பேர் யாரு வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அரவிந்த் சாமி வந்தா நல்லா இருக்கும். அரவிந்த் சாமி 4 ஆப்ஷன் ஒன்னு கொடுக்குறீங்க. அரவிந்த் சாமி ஏன் எதனால? ஏன்னா அந்த உடம்பு சூட்டுக்கு அதெல்லாம் அந்த ஃபிட்டா இருப்பாரு. அந்த இதுக்கு அந்த பேச்சுக்கெல்லாம் கரெக்டா இருப்பாரு. அதை தாண்டினா ஏன்னா பிக் பாஸ்ங்கிறது இப்ப கமல்ஹாசன் ஏன் பண்ண நல்லா இருந்துச்சுன்னா யார் வந்தாலும் அவரோட கனெக்ட் ஆயிடும். அவர் டான்ஸ்னாலும் தெரியும், பாட்டுனாலும் தெரியும். அவர் மல்டி டேலண்ட்னால அவர் வந்து அப்படியே ஓட்டிட்டாரு. இப்ப அவர் ரீப்ளேஸ் பண்றதுக்கு வந்து யாருன்னா ஒரு பெருசான வெயிட்டான ஆள் தேவைப்படல. ஆனா அப்படி யாரும் இல்ல. 7 வருஷமா அவர் மூஞ்ச பாத்துட்டோம். பழகிடுச்சு. 3 அடுத்த வருஷம் பார்க்கும்போது நல்லா இருக்காது. அவ்வளவா யாரும் பார்க்க மாட்டாங்க. இப்ப பிக் பாஸ் அல்டிமேட்னு ஒண்ணு வந்துச்சு. அது யாரும் அவ்வளவா பார்க்கவே இல்லை. அவங்க எஸ்டார் பண்ணால அவ்வளவு பார்த்தாங்க. தெரியும் தான் ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி தான் நடக்கும்னு சொல்லிட்டு உள்ள போனவங்களே மறுபடியும் போனதால அது இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதுவே நானே பார்க்கல. ஆனா பிக் பாஸ் கமல் நாங்க டெய்லி பார்ப்போம். இப்ப வந்து வெளியே போயிட்டாரு. போட்டோன்றீங்களா? ஆமா, ஏன்னா எனக்கு வந்து ஒண்ணு பிடிக்கல. அதுல வந்து எனக்கு பிடிக்கல பர்சனலா. ஒரு பர்சன் இருந்தாரு, அவரோட ஏரியாவை வச்சு ஒரு 4 பேர் வந்து இவன் இந்த ஏரியா இவன் இப்படி இருப்பா அப்படின்னு சொல்லும் போது அவர் ரொம்ப கேட்டாரு. பட் அதுவே ஒரு மேம், ஒரு டாக்டர் மேம், அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதே இதுவா ஃபர்ஸ்ட்லயே சொன்னாங்க, இவன் எந்த ஏரியா அப்படின்னு. அதை வந்து அவர் கேட்கவே இல்லை. அப்ப அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆமா, அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, இவங்க எல்லாம் சொன்னா
கேட்பாங்க அந்த ஆளு அப்படித்தானே இதுக்கு மேல பேர் சொல்ல வச்சு அதனால அன்ஃபேர் அதெல்லாம் ரொம்ப. அதனால இப்ப யார் வந்தா நல்லா இருக்கும்? இப்ப ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சரத்குமார் சொல்லிருக்காங்க, விஜய் சேதுபதி, சிம்பு. விஜய் சேதுபதி சிம்பு வரணும். ரெண்டு பேரும் வர முடியாதுங்க, ஆனா ஒருத்தர் தான். சரி சிம்பு வரலாம். சிம்பு வரலாம். வந்தா ஒரு பெரிய கம்பேக் இருக்கும். ஏன் எதனால சிம்பு? சிம்பு வந்து ஒரு சீசன்ல ரொம்ப பாப்புலரா, ரொம்ப எல்லாருக்கும் அல்டிமேட் ஸ்டார். விஜய் அஜித்லாம் எதுவுமே இல்ல, சிம்பு தான் எல்லாருக்குமேன்ற மாதிரி. இப்போ மேபி சிம்புக்கு அவ்வளவா இப்ப இருக்க ஜெனரேஷன் சின்ன சின்ன பசங்களுக்கு சிம்புவை தெரியுமானே நம்மளுக்கு தெரியல. அதனால அவரு ஒரு வந்தாருன்னா அது பெரிய இம்பாக்டா இருக்கும். உங்களுக்கு